வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ ஃபீஸு, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் காலேஜ், இதில் எவ்வளோ சீட்டு எடுக்கிறாங்க, செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க, அதையும் 7.5 பொறுத்தவரையில் எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், 2024 எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்க 7.5 பொறுத்தவரையில், 2022 2023 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், 92.5% எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, 2023 2022 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும், கேட்டகரி வைஸாக எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். நம்ம சேனலில் கவுன்சிலிங் பற்றி ஃபுல் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் இது வந்து ப்ரைவேட் காலேஜ் தான். இன்ஸ்டியூட் டைப் வந்து ப்ரைவேட் காலேஜ் தான், தமிழ்நாட்டில் இருக்குது. இது மதுரையில் இருக்குது. இது வந்து 2013 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 150 சீட்டு வந்து இந்த காலேஜில் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, எம்பிபிஎஸ் சீட்டு. இது வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது. இது சென்னையில் இருக்குது. இதை அப்ரூவல் பண்ணது வந்து நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்குது. இந்த வேலம்மாள் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை மொத்த ஏக்கர் வந்து 140 ஏக்கர் இருக்குது, மொத்த ஏக்கரு. இதில் வந்து யூஜி மட்டும் இல்லாமல் பிஜி கோர்ஸு, அப்புறம் பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது. பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்தவரையில் 18 பிரான்ச்சில் இருக்குது. இது ஓப்பன் மேனேஜ்மெண்ட் ரேங்கை பொறுத்தவரையில் 56வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ரேங்கை பொறுத்தவரையில் 42வது ரேங்கில் இருக்குது. என்ஆர்ஐ ஓசிஐ ரேங்கை பொறுத்தவரையில் 42வது ரேங்கில் இருக்குது. இதில் ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 1500 பேஷண்ட் வர்றாங்க. ஆவரேஜாக இதில் வந்து கூடும் கம்மியாகும். ஆவரேஜாக பொறுத்தவரையில் வந்து 1500 சீட்டு பேஷண்ட் வர்றாங்க. இதில் பெட்டு வந்து 650 பெட்டு இருக்குது டோட்டலாக. இதோடைய ஃபீஸை வந்து எவ்வளோன்னா, அதாவது இது வந்து காமன் கோட்டாக்கு 7.5 காமன் கோட்டாக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் 4,40,000 எடுக்கிறாங்க டியூஷன் ஃபீஸு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து 40,000 எடுக்கிறாங்க. இது செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இன்க்ளூடிங் ஃபுட்டு 2,50,000 எடுக்கிறாங்க. அதர் ஃபீஸ் வந்து இதில் எப்படி எடுக்காங்கன்னா 55,000 எடுக்கிறாங்க. டோட்டல் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் 7,85,000 எடுக்கிறாங்க வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 16,95,000 எடுக்கிறாங்க. இதில் வந்து டோட்டல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, ரிசர்ச்சு அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அதர் ஃபீஸு எல்லாம் உள்ளடங்கும் இந்த 16,95,000. இது வேலம்மாளோட ஃபீஸு. இப்போ வந்து நம்ம வந்து சீட் மேட்ரிக்கை பார்ப்போம். அதாவது டோட்டல் சீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 22 சீட் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கோட்டாவை பொறுத்தவரையில் 128 சீட் கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் உள்ளடக்கும். இப்போ வந்து 92.5% எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓசியை பொறுத்தவரையில் 28 சீட் கொடுத்துருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 23 சீட் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட் கொடுத்துருக்காங்க. எம்பிசியை பொறுத்தவரையில் 19 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 13 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 92.5% வந்து 90 சீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சீட்டு. இதே பொறுத்தவரையில் 7.5 பொறுத்தவரையில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓசியை பொறுத்தவரையில் 2 சீட் கொடுத்துருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 2 சீட் கொடுத்துருக்காங்க. எம்பிசியை பொறுத்தவரையில் 2 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 1 சீட் கொடுத்துருக்காங்க. இது 2023. மொத்தம் டோட்டலாக வந்து 7 சீட் கொடுத்துருக்காங்க வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில். இதில் வந்து பிசிஎம்மை வந்து கொடுக்கல, அதே மாதிரி எஸ்டி கொடுக்கல, எஸ்சிஏக்கு கொடுக்கல. இது வந்து 92.5% அண்ட் 7.5%. 92.5ல் 90 சீட்டு, 7.5%ல் 7 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில்.
இப்போ 7.5%ல் எவ்வளோ சீட்டு வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு 7.5 பொறுத்தவரையில் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அதாவது டியூஷன் ஃபீஸு, மெஸ் பில்லு, ஹாஸ்டல் ஃபீஸு எதுவும் கிடையாது. ஏன்னா அது கவர்மெண்ட் பே பண்ணிடும். இவங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ இவங்களுக்கு வந்து ஓசியில் வந்து 7.5 பொறுத்தவரை வேலைமாலில் வந்து 2022 2023 எந்த சீட்டு அலாட் பண்ணலை. 2022 பிசிஏ பொறுத்தவரை 281வது மார்க்கில் ரவுண்ட் 1ல் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி ரவுண்ட் 1 பொறுத்தவரை 2023 372 முடிஞ்சிருக்குது. 91 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 289 மார்க்கில் முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரையில் 382 மார்க்கில் முடிஞ்சிருக்கு. 93 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரை 2022 2023 7.5ல் வேலைமாலில் போடலை. இப்போ எஸ்சியை பொறுத்தவரையில் 256 2022 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 360 முடிஞ்சிருக்குது. 104 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயில் வேலைமாலில் வந்து 7.5ல் 2022 2023 இல்லை. அதே மாதிரி எஸ்டியிலே இல்லை, சீட் அலாட் பண்ணலை. பிசிஎம்மு எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து சீட் அலாட் பண்ணலை 2023 பொறுத்தவரையில். அதே மாதிரி 92.5% பார்த்தோம்னா இது வந்து ரவுண்ட் 1உடைய கட் ஆஃப் தான். ஓசியில் வந்து 525 முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரையில் 553 முடிஞ்சிருக்கு. 28 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2022க்கும் 2023க்கும் இடையில். அதே மாதிரி பிசியில் வந்து 517 2022 முடிஞ்சிருக்குது. 548 2023 முடிஞ்சிருக்குது. 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 487 2022 முடிஞ்சிருக்குது. 516 2023 முடிஞ்சிருக்குது. 29 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 495 2022 முடிஞ்சிருக்குது. 526 2023 முடிஞ்சிருக்குது. 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 384 2022 முடிஞ்சிருக்குது. 430 2023 முடிஞ்சிருக்கு. 46 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 309 2022 முடிஞ்சிருக்குது. 360 2023 முடிஞ்சிருக்குது. 51 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 2022 2023 2022 போடல. 2023 பொறுத்தவரையில் 344 முடிஞ்சிருக்குது எஸ்டியில். இது வந்து நம்ம ரவுண்ட் 1உடைய கட் ஆஃப் தான். இது வந்து முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம்னா 2022க்கும் 2023 இடையில் டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம்னா ஓசியை பொறுத்தவரையில் 28வது மார்க்கில் டிஃப்ரெண்ட் இருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 31 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது 2022 2023 இடையில் ரவுண்டு 1ல். அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரையில் 29 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 31 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 46 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 51 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இது ரவுண்டு 1. ரவுண்ட் 2 வந்து இதோட கம்மியாக இருக்குது. அதோட மாப்பப் ரவுண்டில் இதோட கம்மியாக இருக்குது. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனால் வந்து நம்ம வந்து காலேஜ் வைஸாக வந்து நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்ம பிடிச்ச காலேஜை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணுவோம். அதில் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் சீட்டு போடுறதில் வந்து போட்டோன்னா 2ஆம் ரவுண்டை பொறுத்தவரையில் சீட்டு மாறி போவாங்க ஸ்டூடெண்ட்டு. அதில் வந்து சில இதுவும் அதுக்கடுத்து ரவுண்ட் 3 மாப்பப் ரவுண்ட்லாம் கட் ஆஃப் குறைஞ்சிருக்குது. இப்போ ரவுண்ட் 3 வந்து அதாவது ரவுண்டு 1 வந்து கால்குலேஷன் எடுத்துக்கிட்டு 2024 வந்து இதை விட வந்து ஒரு ப்ளஸ் 20 மார்க் இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். அதாவது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் இதோட மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து இதோட கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. 7.5% பொறுத்தவரையில் இதுலேயும் வந்து 400+ வந்து வரவே இல்லை. எல்லாம் 300+ இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரை 400+ இருந்திருக்கு. வேலம்மாளை பொறுத்தவரை எல்லாம் 300+ இருக்குது. அதே மாதிரி 2022 பொறுத்தவரை 200+ தான் இருந்திருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம்னா பிசியை பொறுத்தவரையில் 91 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 93 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது.
எஸ்சியை பொறுத்தவரை 104 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து வேலம்மாளில் வந்து சேஃப் ஸ்கோர்னு சொல்லணும்னா ப்ளஸ் 400 மார்க் இருந்தால் 2024 சேஃப் ஸ்கோராக இருந்துக்கலாம். ஏன்னா 2022 2023 இடையில் எல்லா காலேஜ்லேயுமே மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம பார்த்த காலேஜில் ஃபுல்லாக கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, சராசரியாக 100 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது எல்லா காலேஜ்லேயுமே 2022. ஏன்னா வந்து 2023 பொறுத்தவரையில் கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2022 பொறுத்தவரையில் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் சொன்னாங்க. ஆனால் பெர்ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால மார்க்கும் கம்மியாக இருக்குது. அதனால தான் 2023க்கும் 2022 இடையில் 100 மார்க் சராசரியாக 100 மார்க் டிஃப்ரெண்ட் எல்லா காலேஜ்லையுமே வந்திருக்குது. இப்போ வந்து 400 ப்ளஸ் இருந்தால் கிட்டத்தட்ட வேலம்மாள் மெடிக்கல் காலேஜை வந்து சீட்டு நம்ம வந்து 7.5ல் எடுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் உண்டு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம போடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.